வெல்கம் சாம்பியன்ஸ். நம்ம இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்து டவுட் கிளியரிங் செஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐ வில் ஷேர் மை ஸ்க்ரீன். ஸோ என்ன பார்க்க போறோம்? கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க வாசிங்க. Car of mass ஒரு கார் இருக்கு, அதோட மாஸ் 1000 kg. negotiates a banked curve of radius 90 meter ஸோ அது வந்து ஏதோ ஒரு வளைஞ்ச பாதையில போகுது, அதோட ரேடியஸ் வந்து 90 மீட்டர். on a frictionless road. ரோட்ல எந்த ஃப்ரிக்ஷனும் இல்லை அப்படின்றாங்க. The banking angle is 45 degree. ஸோ பேங்கிங் ஆங்கிள் ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்ப்போம். The speed of the car is அது மட்டும் இல்லாமல் ஜி வந்து கொடுத்துருக்காங்க, ஜியோட வேல்யூ வந்து 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஸோ பிகினர் லெவல். ஸோ ஏன் இந்த இது பண்றோம் அப்படின்னா, ஸோ நம்ம ஓட்டிட்டு போகும்போது கார் ஓட்டும்போது கவுந்துடக்கூடாது, கவுராம இருக்கிறதுக்காக தான் இந்த ப்ராப்ளம் பார்க்குறாங்க. அட் த பிகினர் லெவல் விசா டைரக்ட்லி நம்ம பேராமீட்டரை இது பண்ணி பார்க்கணும். மாஸ் ஆஃப் த கார் 1000 kg கொடுத்துட்டாங்க. ஸோ மாஸ் ஆக்சுவலி டஸ் நாட் அஃபெக்ட் த சேஃப் ஸ்பீட் ஆஃப் த பேங்கிங். பார்க்கலாம் அதே. ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வ் வந்து 90 மீட்டர் அப்படின்றானுங்க. ரேடியஸ் ஆஃப் கர்வ் வந்து 90 மீட்டர் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் ஆங்கிள் வந்து 45 டிகிரி, ஆக்சிஸ் டியூ டு கிராவிட்டி 10 மீட்டர் per செகண்ட்றாங்க. ஸோ இதில் நமக்கு ஃபார்முலா இருக்கு. ஆப்டிமம் சேஃப் ஸ்பீடுக்கு tan theta equal to v²/rg. ஸோ நமக்கு வந்து 45 டிகிரி, tan 45க்கு நமக்கு மதிப்பு என்ன தெரியும்? 1 தெரியும். ஸோ 1 தெரிஞ்சுன்னா அப்போ v² equal to rg tan thetaன்னு போட்டோம்னா tan theta 1 ஆயிடுது. அப்போ r into g, rg tan theta. அப்போ 90 into g வந்து கேள்வியிலேயே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக 10 மீட்டர் per ஸ்கொயர் செகண்ட் பெருக்கி 90 into 10 பெருக்குன்னா 9 ரூட் எடுத்தா 30 மீட்டர் per செகண்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு சாதாரண இது ஃபார்முலா தான். ஆனால் வந்து இந்த பேங்கிங் ஆங்கிளுக்கான ஃபார்முலா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பேங்கிங் ஆங்கிளோட ஃபார்முலா தெரிஞ்சாதான் நம்ம இது போட முடியும். ஒரு கார் இருக்கு, கார் வந்து 1000 kg. ஸோ இதில் வந்து மாஸ் வந்து irrelevant டேட்டா. இது விக்கெட் டேக்கிங் கொஸ்டின். மாஸ் வந்து நமக்கு தேவையே யூஸே பண்ண மாட்டோம். மாஸ் யூஸ் பண்ணாம நம்ம கண்டுபிடிப்போம் தெரியும். சரியா? நாத். ஓகே சார், இப்பதான் சார் உள்ளே வந்தேன். சரி, என்ன கேள்வி வாசி பார்ப்போம். சார், a car of mass 1000 kg negotiates a banked curve of radius 90 meter on a frictionless road. A banking angle is 45 degree. The speed of the car is here g equal to 10 meter per second square. ஸோ இதான் வந்து ஃபார்முலா ஒரே சிம்பிள் tan theta equal to v²/rg. சரியா? ஃபார்முலா நோட் பண்ணிட்டியா தம்பி? நாத், ஃபார்முலா நோட் பண்ணிட்டீங்களா? சார் நோட் பண்ணிட்டேன் சார். tan theta equal to v²/rg. m வந்து இங்க தேவையான டேட்டா. சரியா? ஸோ இதான் நீங்க சார் இது இந்த ஃபார்முலா என்னது சார்? பேங்கிங் ஆங்கிள் ஆஃப் பேங்கிங். வளையும் போது ஆங்கிள் ஆஃப் பேங்கிங். நீங்க பைக் ஓட்டி இருக்கியா? ஓகே. கருவுல போகும்போது எப்படி போவோம்? சைன்னு சாயுவோம்ல. அது எவ்வளவு தூரம் ஆங்கிள் சாயுதோ அதான் ஆங்கிள் ஆஃப் பேங்கிங். ஓகே சார். அதான் சூப்பர் ப்ராப்ளம், அப்ளிகேஷன் ஓரியன்டட் ப்ராப்ளம். அடுத்த ப்ராப்ளம் என்ன டவுட்டு? 96. ஐயோ, ஸோ 96 கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். 96 வந்து என்ன மாதிரி கொஸ்டின் அப்படின்றத நம்ம நல்லா அலசி ஆராய்ஞ்சு நம்ம முடிவெடுக்கலாம். கொஸ்டின் வாசிங்க நாத். A uniform bar of length 2 meter and mass 3 kg is pulled by two opposite forces of 6 Newton
acting to left and 12 Newton acting to a right on a frictionless surface mu equal to 0. We need to find the tension in the bar at a point 1 meter from one end, which is exactly midpoint of the bar. ஓகே, ஒரு பார் எவ்வளவு லென்த்ல இருக்கு? 2 meter lengthல இருக்கு சார். 2 மீட்டர் லென்த். அதோட மாஸ் எவ்வளோ? 3 kg. மாஸ் வந்து 3 kg. ஆமா, 3 kg. அப்ப ரெண்டு பக்கம் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன பண்றாங்க? ஒரு பக்கம் 6 நியூட்டனும் இன்னொரு பக்கம் 12 நியூட்டனும் கொடுக்குறாங்க. சர்ஃபேஸ்ல இருக்குறாங்க. அப்ப டென்ஷன் இந்த பார் 1 மீட்டர்ல எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சோ எப்படி பண்றது? அப்ப நெட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். நெட்னா ஒருத்தன் இந்த பக்கம் 12, இன்னொருத்தன் இந்த பக்கம் 6. அப்ப 12 மைனஸ் 6 6. அதான் நெட் ஃபோர்ஸ். சோ நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லுதுன்னா, மாஸும் ஆக்சிஜன் சேர்ந்தா நியூட்டன் செகண்ட் லா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. சிவனும் சக்தியும் சேர்ந்தா யாரு? பாட்டு கேட்டீங்க? மாஸ். சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசு, மாசும் ஆக்சிஜன் சேர்ந்தா ஃபோர்ஸ். ஃபோர்ஸ். அது என்ன ஃபோர்ஸ்னா நெட் ஃபோர்ஸ். சாதா ஃபோர்ஸ் இல்ல, நெட் ஃபோர்ஸ். சரியா? இப்போ வந்து இது மாஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ் பை மாஸ் போட்டோம்னா ஆக்சிலேஷன் கிடைச்சிடும். ஆக்சிலேஷன் வந்து எப்படி கிடைக்கும்னா, எந்த பக்கம் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கோ ரைட் சைட்ல தான் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு, அங்க தான் ஆக்சிலேஷன். ரெண்டு பக்கம் இழுக்கும் போது அதிகமான பக்கம் தான் நகர்ந்து போகும். கரெக்டா? அவ்வளவுதான். சோ பார் யூனிஃபார்மா இருக்கனால டோட்டல் மாஸ் 3 kg. அப்ப கரெக்டா மிட் பாயிண்ட் வரைக்கும் பார்த்தோம்னா 1.5 kg தான் இருக்கும். சரியா? மிட் பாயிண்ட் வரைக்கும் பார்த்தா 1.5 kg தான் இருக்கும். சோ என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, நியூட்டன் செகண்ட் லா வந்து லெஃப்ட் ஆஃப் மட்டும் இது பண்றாங்க. லெஃப்ட் ஆஃப் மட்டும் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, படத்தை வரைஞ்சுக்கும் ராவண மகண்டா அப்படின்னு. சரியா? இங்க இந்த பக்கம் 12 கலரை மாத்திக்குமா? 12 வந்து ரைட்டா? 12 ரைட்டு. 6 இந்த பக்கம். நம்பர் போடுவோமா? 6 நியூட்டன். இந்த பக்கம் 12 நியூட்டன். அவ்வளவுதான். அருமையான கண்டுபிடிச்சு. அப்ப கரெக்டா மிட் பாயிண்ட்ல ஒரு கோடு போடுவோமா? அவ்வளவுதான், மிட் பாயிண்ட்ல கோடு போட்டோம். இப்போ பீஸ் 2 பீஸ் ஆயிடுமா? ஒரு பீஸை மட்டும் எடுத்துக்கலாம். கலரை மாத்தி, சிவப்பு கலரை மாத்திட்டேன். சரி, பச்சை. ஸோ பச்சை இந்த பக்கம் 6னா இங்க. ஸோ இந்த பக்கம் என்ன ஆக்ட் ஆகுதுன்னு தெரியாது. ஸோ நம்ம வந்து நடுவில் மிட் பாயிண்ட்ல தான் கண்டுபிடிக்க போறோம் ஆக்ட் ஆகிற டென்ஷன். சரியா? மிட் பாயிண்ட்ல ஆக்ட் ஆகிற டென்ஷன் இந்த பக்கம் 6ன்னு தெரியும். அப்ப மொத்த மாசு 3, பாதி மாசு 1.5 சார். அவ்வளவுதான். இதோட இது 1.5 kg. ஏன்னா ஏன் 1.5 kg? சார் அது மிட் பாயிண்ட்ல இருந்து எடுக்கிறதுனால. டோட்டல் மாஸ் 3 சார். பாதி எடுக்கிறதுனால பெரிய கதெல்லாம் தேவையில்ல. அப்ப இது t - 6. t - 6 ஈக்குவல் டு t - 6 1.5. 1.5. இந்த 1.5 மாஸ் இட்டு ஆக்சிலேஷன். ஆக்சிலேஷன் அதே தான் இங்க கண்டுபிடிச்ச முன்னாடி எனக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ போட்டோம்னா டீயோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகே, அம்புட்டு தான். டீயோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பார்ப்போமா? டீயோட வேல்யூ வாடா தம்பி, டி வந்து 9 நியூட்டன். ஓகே, அம்புட்டு தான். புரியுதா? புரியுது சார். சரி, அதான் இப்ப மறுபடியும் ரீகேப் பண்ணுவோம். ஒரு பார் 2 மீட்டர், ஒரு மாஸ் வந்து 3 kg. ஒரு பக்கம் ரைட் ஹேண்ட் சைட்ல 12 நியூட்டன், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 6 நியூட்டன் கொடுக்குறோம். சர்ஃபேஸ்ல இருக்கு. அப்ப என்னன்றா கேள்வி. ஸோ நெட் ஃபோர்ஸ்
அப்ப கேள்வி என்னன்னா நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அதிக மைனஸ் கம்மி. அப்ப சோத்து கை பக்கம் இருக்கனால நெட் ஃபோர்ஸ் அது 6 நியூட்டன் தான் இருக்கும். சரியா? 12 6 பண்ணிக்கலாம். 6 மீட்டர். அப்ப ஆக்சிலேஷன் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் பை மாஸ் போட்டோம்னா 2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் வரும். அப்புறம் பாதி மாசம் மட்டும் எடுத்துக்கிட்டு 1.5 kg மிட் பாயிண்ட்ல என்ன இது ஆக்ட் ஆகும்னா கேள்வி பார்த்தனா இஃப் நீட் டு ஃபைண்ட் த டென்ஷன் இந்த பார் அட் த பாயிண்ட் 1 மீட்டர் ஃப்ரம் த எண்ட்னு கேக்குறாங்க. அப்ப பாதி 1 மீட்டர் எண்டுல இருந்து 1 மீட்டர். ஒயின்ல இருந்து 1 மீட்டர் பாதின்னு அர்த்தம். முழு மாசத்துல கேட்கல, பாதி மாசம் கேக்குறாங்க. எங்க வேணா கேட்கலாம். ஸோ பாதியில் தான் கேட்கறாங்க. அந்த கேட்கற மாசம் டீன்னு வச்சுக்கிறோம். டீன்னு வச்சுட்டா T - 6 ஈக்குவல் டு அந்த பாதி மாசம் 1.5 இன்ட்டு ஏ போட்டா கிடைச்சிடும். ஓகேவா? அதான் சார் T-6 போறோம். அதான் பாதி இல்ல, பாதி படம் வருங்க. போன படத்தை மறுபடியும் வரையாது. எங்க பேனா டென்ஷன் பச்சை பிரேக் ஆகுது. எப்படி பாதி 10 பிரேக்லாம் ஆகல. முழு பீஸ் முழுசா இருந்த பீஸ்ல அவன் கதை சொல்லிட்டான். நம்ம பாதி பீஸ்ல கேட்கறான். பாதி பீஸ்ல இந்த பக்கம் 6ன்னு தெரியும், ஆனா இந்த பக்கம் யாருன்னே தெரியாது. ஏன்னா நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதான் T-6ன்னு போறோம். ஆக்சிலேஷன் இப்படிதான் போறான்றதுனால T-6. முழு பாடியும் இப்படி போகும்போது பாதி பாடியும் இப்படிதான் போகும். எந்த லென்த் வேணா கண்டுபிடிக்கலாம் டென்ஷன். இதே வந்து நீ இப்ப எங்க 1 மீட்டர் 0.5ல கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்கலாம். புரியுதா? சார் பிரேக் ஆயிடுச்சு சார். டயக்ராம் வரையறதுக்கு முன்னாடி டயக்ராம் வந்து டயக்ராம் வரையறதுக்கு முன்னாடி பிரேக் ஆயிடுச்சு. முழு பாடி இருக்கு, முழு பாடியில பாதி பாடியோட கேஜி வந்து 1.5. ஓகே சார். சரி, ஓகே. அடுத்த கேள்வி என்னப்பா? ஆண்டு நோட் பண்ணி வச்சுக்கோ, அப்பதான் வந்து இதுவாகும். ஓகே, ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கிறியா? வெரி குட். ஸோ நம்ம 100 கொஸ்டின் தான் பார்க்குறோம். 100 கொஸ்டினுக்கு வந்து டயக்ராம் கொடுத்துருக்கான். ஒரு கேள்வி 100. டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேனா எடுத்துக்கலாம். ஸோ இப்படிதான் இருக்கு, எப்படி இருக்கு. இங்க புள்ளி சுத்துதே பூமி அப்படிங்க சுத்துது. அப்புறம் இவனை இப்படி கோடு போட்டாதான் இவன் சர்ஃபேஸ் தெரியும். இதுல வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இங்க வந்து பிளாக் இருக்கு. பிளாக் ஒன்று வேற கலர்ல வந்துக்கலாம், கலரை வேற கலர். ஓகே, கலர் மேல கயிறு இருக்கு, கயிறு வருது. இங்க மாஸ் இருக்கு, அந்த மாசுக்கு பேர் வைக்கிறாங்க ஆர். அதுக்கப்புறம் கீழே ஒரு மாசு இருக்கு, அந்த மாசுக்கு பேர் வைக்கிறாங்க பி. அம்புட்டுதான், அருமை. இப்ப இவனை அழிச்சிட்டா
ஸோ எவனோ ஒருத்தன் பி வந்து எவ்வளோ 10, பி வந்து 10 வேணுமா? பீனா 10, அப்புறம் 6 5, அதுக்கப்புறம் எஸ், எவன் எஸ்? இவன் தான் எஸ். உனக்கு பேரே வைக்கலையே. எஸ் வந்து எஸ் 5. அதான் நம்ம கேள்வி. என்ன கேட்டிருக்காங்க? டென்ஷன் த ஸ்ட்ரிங். இதுல டென்ஷன் ஸ்ட்ரிங்ல வந்து இங்க இழுத்தா இங்க ஒரு ஸ்ட்ரிங், இங்க ஒரு ஸ்ட்ரிங். டென்ஷன் த ஸ்ட்ரிங், அவ்வளவுதான். ஸோ எப்படி ப்ரொசீட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ டி ஈக்குவல் டு எம்எஸ் இன்ட்டு ஏ. இங்க 2 ஈக்குவேஷன் இங்க ஒருத்தர் இருக்கான். ரெண்டா இது பண்ணணும், ரெண்டா பிரிச்சு பார்த்துக்கணும். அப்ப மேல இருக்க நூலுக்கு இங்க டி ஆக்ட் ஆகிறான் வச்சுக்கேன். ஆக்சுவலா இவனை எடுத்து இங்க அப்படி போடலாம். எப்படி 5 ஆக்ட் ஆகும். சரியா? இங்க டி ஆக்ட் ஆகிறான், இங்க 5 ஆக்ட் ஆகும். அப்ப என்னடா அப்படின்னா இது 5 இன்ட்டு ஏ ஆக்சிலேஷன். அப்ப T1 ஈக்குவல் டு 5A. அதான் ஃபர்ஸ்ட் இங்க ஆக்ட் ஆகுது, T1 சொல்லிட்டான். சரியா? the force is and it weight downwards அப்படின்றத இது பண்றானுங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்தை முடிச்சோன்னும், ரெண்டாவது வந்து ஃபார் பிளாக் ஆர்க்கு வந்து மூவ் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ். நமக்கு நல்லாவே தெரியும் பிளாக் ஆர் வந்து வேற கலர் மாற்றும், பச்சை கலர். பிளாக் ஆர் வந்து மூவிங் டவுன்வர்ட்ஸ். ஸோ மூவிங் டவுன்வர்ட்ஸ்னா என்ன பண்றான்னா அதை வந்து ஈக்குவேஷனா கொண்டு வரோம். இங்க T1 அப்படி, இங்க T1 T2. இப்ப இந்த கோடு இந்த பிரிஞ்சு மடிஞ்சு இருக்கிறத வந்து நேரா வரைஞ்சிக்கலாம், வேற கலர் மாத்திக்கலாம், ஆரஞ்சு கலர். இப்படி மாட்டா பச்சை கலர் தான் வருது. ஐயோ, இது பரவாயில்ல. இது மேல T1, இந்த இடத்துல T2. அது இல்லாம இவன் ஒரு ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்ப mr இன்டு ஜி. ஈக்குவேஷன் தான் முக்கியம். இதுல பார்த்தனா mr இன்டு ஜி. ஏன் ஜி அப்படின்னா இட் இஸ் கீழே வரும்போது ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்ப இதுல T1 T2 எதிர் திசையில இருக்கான். T2வும் MRGயும் வந்து ஒரே திசையில இருக்கான். ரெண்டுத்துக்கும் பிளஸ் போடுறோம், இவனுக்கு 2 பேருக்கும் பிளஸ் போடுறோம். T1 வந்து மேல் நோக்கி இருக்கனால மைனஸ் போடுறோம். தட் இஸ் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ். நெட் ஃபோர்ஸ் வந்து MR இன்ட்டு ஏ. ஸோ ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி ஒன்று வரான். இது வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து இப்படிதான் வரப்போறான். அதனால MR இன்ட்டு ஏ. புரிஞ்ச ஈக்குவேஷனு? டவுட் இருக்கா? டவுட் இருந்தா ஏம் நாட் கேளுங்க, விஷால் இருந்தாலும் கேளுங்க. இல்லை சார். என்ன Doubt எதுவும் டவுட் எதுவும் இல்லையா? இல்லை. சிம்பிள் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் நான் பேலன்ஸ் பண்றோம், அவ்வளவுதான். அடுத்தது மூணாவது பிளாக் பீக் போடும்போது T2 வந்து T2 அங்க ஆக்ட் ஆகுதா? T2 ஆக்ட் ஆகுனா இங்க கீழேயும் ஒரு T2 ஆக்ட் ஆகும். T2 டவுன்வர்ட்ஸ்னா இங்க T2 அப்வர்ட்ஸ். நான் பிளாக் பி படம் இந்த பக்கம் வரைகிறேன்.
கலரை மாத்துவோம். சார் எனக்கு ஒரு டவுட் சார். இங்க இங்க வந்து இங்க T2 வருது. ஸோ ஆர் இங்க வச்சுக்கிறோம். ஆர் வச்சா இங்க T2 வந்து மேல் நோக்கி போகும். அப்பதான் அது ஆர் கரெக்டா இருக்கும். சரியா? சார் சொல்லுப்பா. சார் எனக்கு ஒரு டவுட். டென்ஷன் போடும்போது மட்டும் எனக்கு அந்த டைரக்ஷன் மட்டும் எப்படி போடுறதுன்னு தெரியல சார் எனக்கு. டைரக்ஷனை தான் எங்க இழுக்கு, எந்த பக்கம் போதோ எந்த பக்கம் போகணும்னு முடிவு பண்ணணும். முடிவு பண்ணதை வச்சு போடணும். இப்ப இந்த பிளாக் இருக்கு இப்போ எஸ் பிளாக். அதாவது கீழே இழுத்தா கீழே தான் போகும். இங்க 5 இருக்கு, இங்க 15 கிலோ இருக்கு. 5 கிலோ பக்கம் போகுமா, 15 கிலோ பக்கம் போகும். 15 கிலோ பக்கம் தான் போகும். அப்ப இப்படி வரும். அப்ப மேல இப்படி வரும். மேல வந்து இப்படியும் கீழே இப்படியும் போகும். புரியுதா? ஓகே சார். அதை வச்சுதான் வந்து நம்ம முடிவு பண்ணணும். ஈக்குவேஷன் எழுத கத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா இது பண்ணலாம். மூணாவது ஈக்குவேஷன் வந்து என்னன்னா, அப்வர்டு இல்ல, இவன் பி வந்து இப்படி இருப்பான். பில ஆக்ட் ஆக அப்வர்ட் அவன் அப்படி இருப்பான். T2. ஸோ பியோட மாஸ் வந்து டியூ டு கிராவிட்டி. ஸோ அவன் வந்து இப்படி ஆக்ட் ஆகும். ஸோ இதான் அதனால எம்பிஜி வந்து டவுன்வேர்டு, இவன் அப்வர்ட்னால நெகட்டிவ் வருது. தட் இஸ் ஈக்குவல் டு MPA. ஸோ 3 ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. 3 ஈக்குவேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? 3 ஈக்குவேஷன் ஒர்க் பண்ணிட்டீங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து T1 ஈக்குவல் டு 5A. ஏன் அப்படின்னா இங்க பாடி தான் இருக்கான். சரியா? T1 வந்து இப்ப இந்த பக்கம் இழுத்துனா ஆப்போசிட் சைடு இப்படி இழுக்கிறான். இழுக்கும்போது டென்ஷன் வந்து ஆப்போசிட் சைடு. சரியா? தட் இஸ் ஈக்குவல் டு 5A அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி. இப்போ இதெல்லாம் அழிச்சுக்குவோம். அழிச்சிட்டு இந்த ஒரு ப்ராப்ளம் போட கத்துக்காது. இப்போ டென்ஷன் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஆடிங் ஈக்குவேஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணா 15G ஈக்குவல் டு 20A வருது. ஏ வந்து 7.5 வருது. அப்போ ஏ கிடைச்சிச்சுன்னா அப்புறம் T2 ஈக்குவல் டு 25 வருது. அவ்வளோதான். ஏவும் டியும் கண்டுபிடிச்சாச்சு. சரியா? இப்ப நம்ம Yes, sir. அடுத்த இதை வந்து என்னன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ வந்து 3 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணாங்களா, அது இல்லாம சிம்பிளா ஆக்சிலேஷன் கண்டுபிடிக்கும். நெட் புல்லிங் ஃபோர்ஸ் கீழே எவ்வளவு ஃபோர்ஸ் இழுத்துச்சு? கீழே வந்து அந்த பிளாக்கோட ஆறு எக்ஸோட பிளாக் ஆர்பியோட பிளாக் வெயிட் இருக்கு. ஆரும் பியும் சேர்த்தா 15 சார். 6 பீஸ் தான் 15. சரியா? அப்ப 15 மாஸ் இன்ட்டு கிராவிட்டி தான் வந்து புல்லிங் ஃபோர்ஸ். அப்ப 150 புல்லிங் ஃபோர்ஸ். சரியா? இதுல அதுக்கப்புறம் முக்கியமா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வரேன். இப்ப இருக்கா, இது வந்து இந்த பாடி வந்து ஃபிரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ்ல இருக்கு. சரியா?
அதுக்கப்புறம் இங்க சுத்திரம் வந்து என்ன அப்படின்னா இவனுக்கு 2 பேர் இருக்கானுங்க. 2 பேர் இருந்தனால என்னன்னா அதான் புல்லிங் ஃபோர்ஸ் 15 கிலோ 150 15 10 150 போட்டோம். ஆனா அப்போசிங் ஃபோர்ஸும் 0. ஏன்? அது காரணம் சொல்றோம். ஏன் அப்போசிங் ஃபோர்ஸே இல்லைன்னா ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ். அப்ப அங்க அப்போசிங் ஃபோர்ஸே இருக்காது. சரியா? ஃப்ரிக்ஷனல் சர்ஃபேஸ்ல அப்போசிங் ஃபோர்ஸ் இருக்காது. சரியா? அப்ப நெட் ஃபோர்ஸ் பார்த்தனா 150 மைனஸ் 0 போட்டனா 150. 150 தான் வரும். ஆனா டோட்டல் மாஸ் வந்து என்னன்னா 5 கூட்டல் 10 கூட்டல் 5 20. டோட்டல் மாஸ் போட்டனா என்ன வரும்? 20. அப்ப நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ் என்ன கிடைக்கும்? ஆக்சலரேஷன். ஆக்சிலேஷன் கிடைச்சது. அவ்வளவுதான். ஆக்சிலேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் டென்ஷன் above the block. இந்த எவ்வளவு டென்ஷன் ஆக்ட் ஆகும்னா மாஸ் ஆஃப் த பிளாக் இன்டூ ஜி மைனஸ் ஏ. ஸோ மாஸ் ஆஃப் த பிளாக் வந்து இவன் ஆர் இவன் பியா டென்ஷன் இன் ஆர்பி. ஸோ இங்க என்ன கேக்குறாங்கன்னா டென்ஷன் இன் ஆர்பி கேக்குறாங்க. நமக்கு ஆர் எங்க இருக்கு பி எங்க இருக்குன்னு நமக்கு தெரியணும். ஆர் எங்க இருக்கு அப்படின்னா இங்க ஆர் இருக்கு, இங்க பி இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஆரோட மாசு தேவையே இல்லை. நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்க போறோம். அப்ப அதான் எம்பியோட மாஸ் மட்டும் போட்டா போதும். ஆனா கிராவிட்டி கீழே இழுக்கும், ஆக்சிலேஷன் மேலே இழுக்கும். அதனால என்ன பண்றானுங்க அப்படின்னா ஜி மைனஸ் ஏ போட்டா ஆன்சர் கிடைச்சது. பழசு போட்டது வந்து ஒரு நார்மல் மெத்தடு, டைம் அதிகமாகும். இது வந்து ஷார்ட் கட்டு, 6 அடிச்சிடலாம். பழைய இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர், பழைய மெத்தடு. இது வந்து புது மெத்தட். இப்போ ஒரே கொஸ்டினை வந்து ஒரு 2-3 மெத்தட்ல பார்க்கும்போது நமக்கு நல்லா ஆழமா புரியும். சப்ஜெக்டே வந்து எப்படி புரியும் அப்படின்னா சூப்பரா புரியும். சரியா? ஒரே ஒரு சம் சால்வ் பண்ணா கூட அந்த ஒரு சம்ல இருந்து லேர்னிங் பண்ணிக்கலாம். சரி, அது மட்டும் இல்லாம நான் கேட்டேன் ஷார்ட்கட் எது சொல்லுங்க அப்படின்னு. ஷார்ட்கட் சொல்லும்போது டென்ஷன் ஈக்குவல் டு mass at the bottom into g open the bracket 1 minus mass of hanging by mass of total. போட்டானா மாஸ் ஆஃப் ஹேங்கிங் வந்து 15 kg, மாஸ் ஆஃப் டோட்டல் 20. 1 மைனஸ் 15 பை 20னா 5 பை 20, 1/4. ஸோ மாஸ் அட் பாட்டம் வந்து 15, மாஸ் அட் பாட்டம் 10 தான். 10 இன்ட்டு ஜி போட்டா 10 இன்ட்டு 10 இன்ட்டு 1/4 போட்டா 25. இது 3ஆவது மெத்தட். இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சா போதும், டக்குன்னு இப்படி தொங்கிட்டு இருந்த மாசத்துல டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி இருக்கு பாரு, ஒரே சம்ம 3 விதமா அடிச்சு துவம்சம் பண்ணிருக்காங்க. சரியா? சார் இப்போ அந்த ஃபார்முலால டி இஸ் ஈக்குவல் டு எம் பாட்டம் சொல்லிருக்காங்க சார். இப்ப வரேன், படம் போடுறோம். படம் போட்டா ஆட்டோமேட்டிக்கா புரியும். எப்பவுமே படம் நீ அப்பா அப்படின்னு போட்டோம் வச்சுக்கேன், ஞான படம் நீ அப்பா. இதுதான் மாஸ். இங்கதான் இருந்தான்ல, அது பிளாக் எஸ். ஆமா, ஃபிரிக்ஷன்லெஸ். இவன் புள்ளி கை, இவன் இந்த மாஸ் பேரு எஸ், இங்க இருக்க மாஸ் பேரு ஆறு, இங்க இருக்க மாஸ் பேரு பி. சோ நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா பிக்கும் ஆருக்கும் இடைப்பட்ட இடத்துல டென்ஷன் என்ன கேக்குறாங்க. இந்த பி அண்ட் ஆருக்கு நடுவில் டென்ஷன் கேக்குறாங்க. ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பாரு, மாஸ் அட் பாட்டம்னா பாட்டம்ல இருந்து பி தான் 10, மாஸ் அட் பாட்டம்னா இது பி தான். இவன் தான் பி. மாஸ் ஆஃப் ஹேங்கிங்னா தொங்குறவன் யார் தொங்கிட்டு இருக்கா? ஆரும் தொங்குறான்,
பியும் தொங்கும். மாஸ் ஆஃப் டோட்டல்னா டோட்டல் 20 மாசம் எஸ்லாம் கூட சேர்த்து. பியும் வரான், ஆரும் வரான், எஸ்ஸும் வரான். எப்படி பார்த்தல உங்க கெத்தா ஸ்டைலா இருக்கா? ம். அவ்வளவுதான். 3 மெத்தடை பார்க்கும்போது உனக்கு அப்படியே மூளையில என்னமோ சுரக்கும். ஃபர்ஸ்ட் சார் இப்ப சப்போஸ் எனக்கு வந்து டென்ஷன் வந்து எஸ் பிளாக்ல இருந்து வருது இல்ல கொஸ்டின், அதாவது எஸ்ஸுக்கும் ஆருக்கும் நடுவுல நான் கண்டுபிடிக்கணும் சார். எஸ்ஸுக்கும் ஆருக்கும் என்ன இருக்கு? எஸ்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் எஸ்ஸை மட்டும் தனியா பிரி. எஸ்ஸுக்கும் ஆருக்கும் கண்டுபிடிக்கும் போது நம்ம பழைய மெத்தட் தான் போடும். அதுதான் சார் இந்த ஃபார்முலா அப்ளை ஃபார்முலா தேவை. ஃபார்முலா வந்து பிக்கும் ஆருக்கும் போடும்போது தான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஓகே. கோல்டன் ரேஷியோ நம்ம யூஸ் பண்றோம். எஸ்ஸுக்கும் ஆருக்கும் போட்டோம்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே. தன்னா வீரராகவன் தம்பி என்ன அடுத்த வந்து கொஸ்டின் 109. 109. வீரராகவன் am I audible? Sir. Yes, sir. கேமரா ஆன் பண்ணீங்க. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? A block of 10 kg is in contact against the inner wall of a hollow cylinder drum of radius 1 meter. The coefficient of friction between the block and the inner wall of the cylinder is 0.1. The minimum angular velocity needed for the cylinder keep the block stationary when the cylinder is vertical and rotating about its axis will be g is equal to 10 meter per second square. வெரி குட். இப்போ ஒரு நமக்கு இப்ப கதை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, கதை எங்க இருந்து ஆரம்பிக்குது? Sir, a block of 10 kg. 10 கேஜி மாஸ். சரியா? இதான் பிளாக் 10 கேஜி. இங்க இருந்து தான் கதை ஆரம்பிக்குது. இஸ் கான்டாக்ட் அகெயின்ஸ்ட் த இன்னர் வால் ஆஃப் ஆலோ சிலிண்டர் டம். ஆலோ சிலிண்டர் டம் ஆஃப் ரேடியஸ். இங்க ஒரு ட்ரம், அப்படியே ட்ரம் போட்டுருவோம். இது ஆலோ சிலிண்ட்ரிக்கல் ட்ரம். இப்ப கதையில 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு என்னது? ஒன்னு வால், இன்னொன்னு வந்துட்டு ஹலோ சிலிண்டர். ஒண்ணு மாஸ், இன்னொன்னு ஆலோ சிலிண்டர். ஆலோ சிலிண்டருக்கு தான் வால். கதையில 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் பிளாக் ஆஃப் மாஸ். மாஸ் என்ன? மாஸோட எடை எவ்வளோ? 10 kg. அவ்வளவுதான். ஆலோ சிலிண்டர் இருக்கான், அவனோட ரேடியஸ் என்ன? 1 meter. அவ்வளவுதான். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் வந்து ரெண்டுத்துக்கும் உரசும் போது அவங்களுக்கு 2 பேருக்குள்ள வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் ஒரு பாராமீட்டர் இருக்கும். அது எவ்வளோ? 0.1. அவ்வளவுதான். இப்ப மினிமம் ஆங்குலர் வெலாசிட்டி கேக்குறாங்க. சரியா? கதையில எத்தனை பேர் இருக்காங்க? கதையில 3 பேர் இருக்காங்க. 2 பேர் தான் இருக்காங்க. சரியா? சார், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் அது உரசுறான். கதையில 2 பேர் தான், ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் தான் இருக்காங்க. ஹீரோயின் வந்து சும்மா டூயட் பாயிண்ட் இருக்காங்க. அது டூயட்லாம் கணக்கு வராது. டூயட் வந்து 0.1. சரியா? அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன். சரிங்க சார். சரி, இப்ப நம்ம கதைக்கு வரும்.
கதை இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஸோ பிகினர் லெவல் ஆகும்போது கிராவிட்டி வந்து இந்த மாதிரி புல்லிங் ஸ்ட்ரெயிட் டவுன், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்டிங் வெர்டிகலி அப். இப்போ எப்படியுமே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி நம்ம கதையில என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, முக்கியமான விஷயம் சொல்லணும். ஒரு பிளாக் இருக்குன்னா பிளாக்ல வந்து கலரை மாத்திக்கும். பிளாக்ல வெயிட் இஸ் ஆல்வேஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். டவுன். சரியா? வெயிட் இஸ் ஆக்டிங் downwards. So gravity pulling the block straight down. So வந்து இது cylinder rotate பண்ணும்போது the block is pressed against the wall. இப்போ சுத்துன உடனே என்ன ஆகும்னா, இப்ப கிராவிட்டி வந்து கீழே கொண்டு வரும், அப்ப வெயிட் இதுவாகும். ஆனா சுத்தும் போது என்ன ஆகும்னா, சுத்தும் போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் ஆக்டிங் இப்போ வெர்டிகலி அப்புன்றான் அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். இப்போ இங்கே சுத்துறாங்க, ஸோ அதனால வந்து அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அவனை எஃப்எஸ்ன்னு சொல்றாங்க. அவன் மேல் நோக்கி ஆக்ட் ஆகிறானா. இப்ப சுத்தும் போது என்ன பண்ணா சரிஞ்சு வரும். இப்ப உள்ள ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, சுத்துறோமா, எஸ் சார். சுத்தும் போது அது என்ன சரியும். பொருள் எப்படி இருக்கும்? சுத்துற சிலிண்டர்ல சரியும். எப்பவுமே ஃப்ரிக்ஷன் என்ன ஆக்ட் ஆகும்னா ஆக்டிங் ஆப்போசிட். ஃப்ரிக்ஷன் என்ன ஆக்ட் ஆகும்னா ஆக்டிங் ஆப்போசிட். ஆப்போசிட். ஆமா. இப்ப பொருள் வந்து சரியும் போது ஃப்ரிக்ஷன் ஆப்போசிட்ல ஆக்டும், அது அப்வர்ட். சரியா? பொருள் சரியுது, பொருள் கீழே வருது டவுனு. பொருள் வந்து சுத்தும் போது இந்த சுத்துது, ரொட்டேட் அப்படின்னு சுத்துறான். சுத்தும் போது இந்த பொருள் வந்து கீழே வருது, சுத்தும் போது மேல போகாதுல்ல பொருள். அப்ப ஃபோர்ஸ் வந்து மேல வெர்டிகலி அப். இதான் வந்து சொல்லிட்டாங்க, இந்த கதையை சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றான்னு, அதுக்கப்புறம் நார்மல் ஃபோர்ஸ் வந்து excited the cylinder wall pushing the block inward. நார்மல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னா பிளாக்கை வந்து இன்வேர்டா உள்ளுக்குள்ள வர்றதுக்கு பார்க்குமா. நார்மல் ஃபோர்ஸ் வந்து இன்வேர்டுன்றானுங்க. இன்வேர்டுனா உள்ள கொண்டு வரும் டுவர்ட்ஸ் சென்டர். அப்புறம் சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸ்னா வந்து நம்ம ஒரு பொருளை சுத்தும் போது அந்த பொருளோட எடைக்கு ஏற்ற மாதிரி, இப்ப கயிறுல கல்லு கட்டி சுத்தும் போது கல் எங்க போகுது? கயிறுல கல்லை கட்டி சுத்தும் போது கல்லு உன்ன நோக்கி வருதா இல்ல கல்லு வெளியே போதா? வெளியே போகுது. அது பேர் தான் சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸ் வந்து அவே ஃப்ரம் த சென்டர், நார்மல் ஃபோர்ஸ் வந்து உள்ள இன்வெர்ட். சரியா? ஓகே சார். இப்ப எஃப்எஸும் வெயிட்டும் ஆப்போசிட்ல இருக்கனால எஃப்எஸ் ஈக்குவல் டு எம்ஜி. சரியா? எஃப்எஸ் ஈக்குவல் டு எம்ஜி. அதே போல இவன் இன்வேர்டு அவுட்வேர்டு, உள்ளுக்குள்ள வரதும் வெளிக்குள்ள வரதும் ரெண்டு ஈக்குவேட் பண்ணா உள்ளுக்குள்ள வரவனுக்கு பேர் என், வெளியே போறவனுக்கு எம்ஆர் ஒமேஸ், ரெண்டு ஈக்குவல். ஓகே சார். அவ்வளவுதான் ஹரிசாண்டலுக்கும் வச்சுக்கோங்க. இப்போ எஃப்எஸ் வந்து மியூஎஸ் என் சொல்லிட்டாங்களா, எம்ஜி ஈக்குவல் டு, இப்போ ரெண்டு பேரையும் ஈக்குவேட் பண்ண. இப்போ வந்து என்னன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நியூ டைம்ஸ் ஆஃப் நார்மல் ரியாக்ஷன், லா ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்ன சொல்லுதுன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நியூ டைம்ஸ் ஆஃப் என். அப்போ எம்ஜி ஈக்குவல் டு நியூஎஸ் இன்ட்டு எம்ஆர் ஒமேஸ். எம்எம் அடிபட்டு போயிடும். அப்போ எம்எம் அடிபட்டு போச்சுன்னா வாங்கடா, ஜி ஈக்குவல் டு மியூஎஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர், ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜி பை மியூஎஸ் ஆர், ஒமேகா மினிமம் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி பை மியூ ஆர். சரியா? இதுல எல்லா ஃபார்மும் இப்ப நம்பரை போட்டு உள்ள போட்டோம்னா நமக்கு 10 ரேடியன் பெர் செகண்ட். கொடுத்த வேல்யூ எடுத்து உள்ள போட்டோம்னா 10 ரேடியன் பெர் செகண்ட். புரிஞ்சுதா? என்ன கதை சொல்லுங்க பாப்போம், கதையை கரெக்டா சொல்லுங்க. சார் முன்னாடி அந்த ஸ்லைடு காமிச்சிங்க, சொல்லிடுறேன். ஸ்லைடு காமிச்சுட்டுங்களா? ஓகே. சார் இப்போ இதுல வந்துட்டு 10 kg ஆஃப் மாஸும் இருக்கு, சிலிண்ட்ரிக்கல் ட்ரம் இருக்கு சார். அதோட ரேடியஸ் வந்துட்டு 1 மீட்டர். இப்ப அந்த சிலிண்டர் வந்துட்டு சுத்தும் போது அது வந்துட்டு முன்னாடி உரசுறானுங்களே, உரசுறது என்ன சொல்றாங்க? அதோட அந்த மாசும் அந்த சிலிண்டரும் வந்துட்டு உரசு. அது பேர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க. அது 0.1. 0.1 சார். அது சார் இப்போ வந்துட்டு வெயிட் வந்துட்டு
டவுன்வேர்டா போகுது சார். அதனால அது வந்துட்டு ஓகே ஃபிரிக்ஷன் அப்வர்டு ரெண்டுமே ஈக்குவேட் பண்றாங்க. ஈக்குவேட் பண்ணா எஃப்எஸ் ஈக்குவல் டு எம்ஜி. எம்ஜின்னு சொல்றாங்க. அப்புறம் நார்மல் ஃபோர்ஸ் உள்ளுக்குள்ள ஒருத்தன் இழுக்கிறான், வெளியில ஒருத்தன் இழுக்கிறான். வெளியில இருக்கும் சென்ட்ரிபியூல் ஃபோர்ஸ், உள்ளுக்குள்ள இருக்கும் நார்மல் ரியாக்ஷன். சரியா? ரெண்டுமே இது பண்ணா n ஈக்குவல் டு எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர். ஓகே அப்ப எஃப்எஸ் ஈக்குவல் டு நியூ டைம்ஸ் ஆஃப் n ரெண்டு ஈக்குவேட் பண்றாங்க. ஈக்குவேட் பண்ணி அடிதடி வெட்டு குத்து அதுக்கப்புறம் நம்ம சால்வ் எடுத்துருக்கோம். ஒமேகா மினிமம் ஈக்குவல் டு ஜி பை மியூ ஆர். ஓகே சார். பவனை நோட் பண்ணிக்கோ, இந்த கதையை புரிஞ்சுக்கோ. நீ கதையை புரிஞ்சுக்கிட்டு யோசிக்க ஆரம்பிச்சனா நல்லா பக்காவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம். ஓகே சார். ஏன்னா விஷால் ஏம்நாத் புரியுதா? ஓகே சார், புரியுது சார். ஏம்நாத்துக்கு ஓகே, விஷாலுக்கு எஸ் சார். எஸ் சார், புரியுது. ஓகே டன். இது இந்த இன்ஜினியர் மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணீங்கன்னா கூட மொத்த சப்ஜெக்டும் சரளமா நமக்கு ரிவிஷன் ஆகும். ஓகே